விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 175 டிகிரியில் கன்னியா ராசி தனுசு லக்னத்தில் சந்திரமகா திசையில் சூரிய பகவானுடைய புத்தியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்பேற்பட்ட தருணத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 29 நாள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பிப்ரவரி 28 நாள் தானே, இவர் என்னடா 29 நாளுன்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் வருடம் அப்படின்ற ஒரு வருடம் வர்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ 2024வது வருடம் லீப் வருடம். 2024வது வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மாத பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. மாத பலன்கள் அப்படின்றது அந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம், நட்சத்திரம், ராசி, லக்னம், திசை, புத்தி, அந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் அந்த பிப்ரவரி 29 நாட்களில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே மாத பலன்கள். யாருடைய சுய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல. சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது தெரியாது. அப்போது சொல்கிற பலன் எல்லாமே அப்படியே நடந்துடும் அப்படின்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 குழந்தைங்களுக்கு ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும், தோற்றத்தில் ஒரே உருவம் இருந்தாலும், எண்ணம், சிந்தனை, புத்தி, செயல் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு 25 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு 27 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் தான் பிறந்திருக்காங்க. என்னன்னா இந்த பாகை கலைன்னு சொல்லுவாங்க, அது மாறி போயிடும். 2 நிமிஷம் 1 நிமிஷம் மாறினாவே ஜாதகம் மாறுமான்னு கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக மாறும். பாகை கலை வித்தியாசம் வரும். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா? விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய். விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய அருமையான நேரம் இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 5 நாள் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், உடலஸ்தானம், படிப்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியாதிபதியும் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்து 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை உங்கள் ராசிநாதன் மேலே படுது. இந்த வகையில் படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகி வரக்கூடிய தருணமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முயற்சி பண்ணி பாருங்கள். படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு என்ன காரணம், ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மாத தொடக்கத்தில் போராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியாதிபதி இருப்பார். சுக்கிர பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாவகத்துக்கு அதிபதி. ஆக அந்த சுக்கிரன் செவ்வாயோடைய சேர்ந்துருக்கும். திருமண ஸ்தானாதிபதி உங்கள் ராசியோடவே, ஒரு ராசிநாதனோடவே சேர்ந்துருக்கும். அப்போ குரு பகவானுடைய பார்வைப்படுது. படித்த படிப்புக்குண்டான வேலை, இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது, திருமணமாகி பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள், கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னா அந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த திருமண தடைகள் எல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6 வருஷமாக நான் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்,
7 வருஷமாக வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, கேட்காத ஜோசியம் கிடையாது, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. நான் பார்த்துட்டு வந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்தது, எனக்கு திருமணம் நடக்கலையேன்ற சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு பிராப்தம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் செய்யுதுங்க. ஆனால் நம்மளுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய ராசி நிலை நல்ல விதமாக இருக்கும் பொழுது தான் அது நமக்கு வந்து சேருது. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான மாற்றங்கள் கொடுக்குது இந்த பிரபஞ்சம். 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது. அதுபோக நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவன் அண்ணன் இருக்கிறாரு, தம்பி இருக்கிறாரு, என்கிட்ட பேசுகிறது இல்லை, வருஷக்கணக்காக பேசுகிறது இல்லை என்னுடைய சகோதரி இருக்கிறாங்க, சகோதரி வீட்டு விட்டு போயிட்டாங்க, வீடு வந்து சேரலை, இல்லை சகோதரன் வீட்டு விட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி உடன் பிறந்தோர்களிடம் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் தம்பிங்க கருத்து வேறுபாடோ, அல்லது அண்ணன் தம்பிங்க வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது, வருவானா வரமாட்டானா, இப்படியெல்லாம் குழப்பத்துகள் இருக்கிற நண்பர்களுக்கு, அந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3வது பாவகத்தில் போய் உச்சநிலை அடையும் பொழுது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய், சகோதர காரகன் செவ்வாய், சகோதர ஸ்தானாதிபதி சனி. சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்துக்கு போயிட்டு சகோதர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது எப்போ வருது? நமக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வருது. அப்போ பிப்ரவரி 5லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 33 நாள், பிப்ரவரி முழுவதும் மார்ச் மாதத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 தேதிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. தாராளமாக ஒரு 10 தேதிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3வது பாவகத்துக்கு போயிடுவார். 3வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதனால் என்ன மாற்றம்னா, உடஞ்ச கை உடஞ்சது தான், அண்ணன் தம்பிகளில் சண்டைனா சண்டை தான், மறுபடியும் சேரவே மாட்டோம், இப்படியெல்லாம் சொன்னவங்க கூட இந்த நேரத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க. வீட்டு விட்டு வெளியே போனவங்க சமாதானம் ஆகிடுவாங்க. தீராத பகை தீர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த தருணத்தில். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் ஆகும். மறுபடியும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் கழித்து யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு யாரும் பார்க்குறது இல்லைங்க. அப்போது இன்றைக்கி நடக்கக்கூடியது என்னவோ அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும் இல்லை. அதனால் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பேசுங்க. அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்களும் நினச்சா பேசுங்க, 100% இது சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ்னால் அந்த சங்கடங்கள் நீங்கிறதுக்கான ஒரு தருணமாக இது அமையும். 1000 பஞ்சாயத்து பேசியிருந்தாலும் சரி, இல்லை 1000 முறை போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் சரி, நடக்காத ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சாதாரணமாக போய் பேசினாவே கண்டிப்பாக நடந்துடும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா 3வது பாவகத்தில் கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் போகிறார். எப்போ? 11ஆம் தேதி. 11ஆம் தேதிக்கு மேலே 29 தேதிக்குள்ளார பிரிஞ்சு போன காதலர்கள் இணையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் 6 வருஷமாக நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நேசிச்சுட்டு இருந்தேனுங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் சங்கடம் ஆகி போச்சுங்க, தனித்தனியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற காதலர்களாக இருந்தால் கூட வர்ற பிப்ரவரி மாதம் 11 தேதிக்கு மேற்கொண்டு மனசை விட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா 100% அந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கும் இது பொருந்தும். கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் ஏற்பட்டு விவாகரத்து அளவுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா இந்த தருணத்தில் பிப்ரவரி 11 தேதிக்கு மேற்கொண்டு சத்த நேரம் நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய சங்கடம் நீங்கிடும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஒரு மாற்றம் வருது. பிப்ரவரி 13 என்ன சார் மாற்றம் வரப்போகுது அப்படின்னா, பிரமாதமான மாற்றம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா
தொழில் காரகன் யான்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தில் அழகாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு முறை சொல்லியிருக்காங்க. சூரியன்னா தந்தை, மறுக்க முடியுமா? முடியாது. சந்திரன்னா தாய், செவ்வானா கூட பிறந்தவங்க, புதன்னா தாய் மாமன், ராகுனா தாத்தா, குருனா குழந்தைங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரகத்தை உறவு முறையாக கொடுத்துட்டு இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன்னு சொல்லியிருக்காரு. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மாசி 1ஆம் தேதி தமிழுக்கு, பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் தொழில் காரகனோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். பிப்ரவரி 13ஆம் தேதி. சுய தொழில் செய்யணும், சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதானங்க செய்யுது. எல்லாருக்குமே நாம் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கணுங்க, அல்ல நாம் ஒருத்தர்கிட்ட போய் சம்பளம் வாங்கிறத விட நாம் சுயமாக 4 காசு சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்குமே அப்படின்ற ஆசை ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது. எல்லா நேரத்துலையும் தொழில் செஞ்சிட முடியாது இல்லைங்களா? இந்த தருணத்தில் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள், நீங்கள் சுய தொழில் ஆரம்பிக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் 13 தேதிக்கு முன்னாடியே வந்துடும். வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரை நீங்கள் அனுபவிக்கலாமான்னா அதுக்கு மேலேயே நீங்கள் அனுபவிக்கலாம். 4வது பாவகத்துக்கு போகக்கூடிய சூரிய பகவான் 5வது பாவகத்துக்கு போகிற வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் காரகனோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம், அருமையான தருணம். இந்த வாய்ப்பும் மறுபடியும் 30 வருஷம் கழித்து தான் வரப்போகுது. வாக்கிய பிரகாரம் போன மாதம்தான் சார் சனி பகவான் மாறினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சனி பகவான் நமக்கு மாறி ரொம்ப நாள் ஆகுதுங்க. திருக்கணித பிரகாரம் எது எப்படியோ வாக்கியம் சரியா திருக்கணிதம் சரியான்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். என்னுடைய பலன்கள் திருக்கணிதம் சார்ந்து தான் இருக்குது. திருக்கணிதம் சார்ந்து தான் இருக்கும். நான் வாக்கியத்தை பயன்படுத்தி உங்களுக்கு மாத பலன்கள் கொடுக்கல, திருக்கணிதத்தை பயன்படுத்தி தான் மாத பலன்கள் கொடுக்குறேன். அப்போது சூரிய பகவானும் சனி பகவானும் ஒரு பாவகத்தில் சேர்றது நமக்கு நெகட்டிவாகவே இருந்தாலும் ஒரு கிரகம் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் நமக்கு சிறப்பு. பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி 29 வரை சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொன்னான நேரம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்ய பாருங்கள். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, தெரிஞ்ச வேலையை விடவும் கூடாது, தெரியாத வேலையை தொடவும் கூடாது அப்படின்ட்டு. உங்களுக்கு பழக்கப்பட்ட வேலை, உங்களுக்கு பரிச்சயம் என்னவோ அதை சுயமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஜோசிகாரர் சொல்லிவிட்டாரே அப்படின்ட்டு பழக்கம் இல்லாத ஒரு வேலையை, பரிச்சயம் இல்லாத வேலையில் செஞ்சுவிட்டு நட்டமாயிடக்கூடாது. உங்களுக்கு பரிச்சயம் இருக்கிறது செய்து செயல்படுத்தி அதில் வெற்றி பெறத்துக்கான வழியை பாருங்கள். அதுபோக பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஒரு மாற்றம் வரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு யோகம்னு எடுத்திங்கன்னா 3 யோகம் இருக்குது. ஃபஸ்ட்டு புதனாதித்ய யோகம் இருக்குங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம் ஏற்படும் பிப்ரவரி 5 தேதி வரைக்கும். பிப்ரவரி மாதம் 5 தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13 தேதி வரை சூரிய மங்கள யோகம் வரும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 29 தேதி வரை 10 நாள் புதன் கும்பத்துக்கு போயிட்டு சூரிய பகவானோட சேர்ந்து தொழில் காரகன், தொழில் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தொழில் காரகன் சனி, தொழில் ஸ்தானாதிபதி சூரியன், லாபஸ்தானாதிபதி புதன். இந்த 3 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்துக்கு போயிட்டு 10வது பாவகத்தை பார்க்குறாங்க. அப்போ நமக்கு அங்கே யோகம் வருது. புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வருது. அப்போது இந்த நேரம் நல்லா இருக்குமா? சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள்
நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் பிறக்கலையே அப்படின்ற சங்கடங்கள் இருக்குதுன்னா அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணமாக வர்ற பிப்ரவரி மாதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பாதையை காட்டும், பயன்படுத்திக்கோங்க. நேரகாலங்கள் மட்டும் சௌகரியமாக இருந்தால் காணாது. நம்மளுடைய நேரகாலங்களுக்கு தகுந்த மாதிரி உழைப்புன்னு ஒன்று போட்டால் தான் நம்ம மேலுக்கு போக முடியும். தயவு செய்து உழைப்புன்ற விதையை விதைங்க. வளர்ச்சி, உயர்வு அப்படின்ற விருட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.